ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மீன லக்னத்திற்கு இந்த புத்தாண்டிலே 10 நாட்களுக்கான தினப்பலனாக ஜனவரி 1 முதல் ஜனவரி 10 வரை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் ஜனவரி 1 வியாழக்கிழமை, ரோஹிணி நட்சத்திரம், 3ஆம் இடத்துல சந்திரன், 5ஆம் அதிபதி. மகிழ்ச்சி, குதூகலம், குழந்தைகள் நலம், கணவன் மனைவி உறவு, திருமண காரியங்கள், சுப காரியங்கள் அனைத்துக்குமே சுபமாக இருக்கும். நல்லபடியாக பொழுதை கழிக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்கும். ஜனவரி 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, மிருகசிரீஷம் நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். காலையில் 9:25க்கு சந்திரன் 4ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு, மிதுன ராசிக்கு. செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருக்காரு, தனுசு ராசியில். செவ்வாய் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு. அடிஷனலாக என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கூடுதல் வேலைகள் கிடைக்கும். வேலை பழுவாகவும் இருக்கும், கொஞ்சம் அலைச்சலாகவும் இருக்கும். இருந்தாலும் தொழில் பலம், அங்கீகாரம், வேலை வாய்ப்பு இதுகளுக்கெல்லாம் சாதகமான நாள். பொருளாதாரத்துக்கு மிக மேன்மை தரக்கூடிய நாள். இந்த செவ்வாய் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது சூரியனும் அங்கே சேர்றாரு, சுக்கரனும் அங்கே சேர்றாரு. 3 கிரகம் சேர்க்கை பலனை தருகிறது. நல்ல நாளாக அமைகிறது. ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், மாலை 5:27 வரைக்கும் 4ஆம் வீட்டில் சந்திரன் ராகுவை போல பலன் தரும் பொழுது, 12ஆம் வீட்டில் கும்பத்தில் ராகு ராகுவை போல சதை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 4-12ங்கிறது கொஞ்சம் நமக்கு உறவுகள் சார்ந்த விஷயம், குழந்தைகள் பிரச்சனை மற்றும் சந்தோஷத்தை கெடுக்கிறது. இது மாதிரியான சில நிகழ்வுகள் இருந்தாலும் தொழிலுக்கு பாதகம் இல்லை, பங்கம் இல்லை. கூடுதல் தொழில் பொறுப்புகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதனால ராகு சுக்கரனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கிறனால தொழில் பலத்தை நன்றாக வைக்கும். ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, புனர்பூச நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். 4ஆம் வீட்டிலேயே குரு இருக்காரு. இந்த குருவாகவே செயல்படுவது சிறப்பு. அனைத்து விதமான தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, கருவிகள் தயாரித்தல் அனைத்துலையுமே நல்லது பண்ணும். சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். லக்னத்தில் இருக்கிற சனியும் குருவனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறதுனால இந்த சனி குருவனுடைய பலன்களை இன்னைக்கு நம்ம அனுபவிக்கலாம். குருவனுடைய உப நட்சத்திரம் சுக்கிரனாக இருந்து சுக்கிரனும் நல்ல வலிமையில இருக்கிறதுனால அனைத்து விதமான ஆடம்பர தொழில்களுக்கும் இது சிறப்பாக இருக்கும். வாகனம் சார்ந்த வகைகளிலும் நல்லா இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பொருள் வாங்குறதுக்கும் சாதகமாக இருக்கும். மதியம் ஞாயிற்றுக்கிழமை 3:11க்கு மேலே பூச நட்சத்திரம் தொடங்குது. கடகராசியில் 5ஆம் வீட்டில் சந்திரன் சனிசாரம், சனி நட்சத்திரத்தில் போகிறதுனால சனி லக்னத்தில் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சனி ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்னைக்கும் தொழிலுக்கு நல்லா இருக்கும். ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் கொஞ்சம் சிறப்பில்லை. இந்த பூச நட்சத்திரம் மதியம் திங்கட்கிழமை 1:24 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் 10ஆம் வீட்டில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சிறப்பு தான். சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்குது, கேது 6லையும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. அனைத்து விதமான தொழில்கள், சாஃப்ட்வேர் மற்றும் பைப்பிங், பிளம்பிங், இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, மருத்துவம், எல்லா விஷயத்துக்குமே இது சாதகமாக இருக்குது. டெவலப்மெண்ட் ஆகும். ஈவன் நம்ம லாயர் தொழிலில் கூட சிறப்பாக இருக்குது. ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் நண்பகல் 12:17 வரைக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரம். அதற்கு பிறகு மக நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் இருக்கிற கேதுனுடைய பலனை இன்னைக்கு தரப்போகுது. கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உப நட்சத்திரத்திலையும் அமர்ந்திருக்கிறதுனால கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது மற்றும் அனைத்து விதமான ஆடம்பர தொழில்கள், அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், நகை ஆபரணங்கள் தொழில்களாகட்டும், சொகுசு வாகனங்களாகட்டும், எல்லாமே சிறப்பாக நடக்கும். அதாவது கேது சுக்கரனாகவும் செயல்படுகிறது, சூரியனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கனால நமக்கு அது 10ஆம் இடத்துல ஒரு பதவி, புகழ், கௌரவத்தை தக்க வைப்பதற்கு உதவுகிறது. ஜனவரி 7ஆம் தேதி புதன்கிழமை நண்பகல் 11:56க்கு இந்த மக நட்சத்திரம் முடிவடைகிறது. அதற்கு பிறகு பூர நட்சத்திரம் தொடங்குகிறது. சுக்கரனுடைய நட்சத்திரம். 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கரன் பலமாக இருக்கிறார். சூரியனும் பலமாக சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். செவ்வாயும் இருக்கிறார், புதனும் இருக்கிறார். 4 கிரகங்கள் 10ல் இருக்கிறது சிறப்பு.
இன்றைக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள், பணவரவு, உத்தியோக பலன், தொழில் பலம் எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு, ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கும் மிக மிக சிறப்பை தரும். ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த பூர நட்சத்திரம் நண்பகல் 12:24 முடிஞ்சு அதுக்கப்புறம் உத்திர நட்சத்திரம் தொடங்குகிறது. இதுவும் சிறப்பை தரும். ஏன்னா சூரியனும் சுக்கிர நட்சத்திரத்துல தான் இருக்காரு, சேர்ந்து இருக்காரு. 10ஆம் இடத்துல கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, வியாபாரம் சம்மந்தப்பட்டது, அனைத்து வகையிலும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு நல்ல நாள். தொழில் பலத்துக்கு சிறப்பாக இருக்கு. இருந்த போதிலும் ஆரோக்கியத்திலும் உறவுகள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தேவையில்லாத இந்த சத்ரு உபாதைன்னு சொல்றது, மறைமுக எதிரிகள் தொல்லை, பங்காளி வர்க்க பகை மற்றும் உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது எலும்பு சம்மந்தப்பட்டது, கண் சம்மந்தப்பட்டது, இருதயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்துக்கணும். ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 1:40 வரைக்கும் இந்த உத்திர நட்சத்திரம் இருக்கிறது. அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது. 7ஆம் வீட்டில் சந்திரன் போயிடுறாரு. 7ஆம் வீடுங்கிறது நமக்கு முயற்சிகளை கொடுக்கறது மற்றும் பெரிய சந்திப்புகளை உருவாக்குவது, கணவன் மனைவி உறவு கொடுக்கறது மற்றும் சகோதர வழி, பாரம்பரியமான பூர்வீக வழி, இது எல்லாத்துக்குமே நன்மை பண்ணும். நண்பர்கள் வழியிலும் நன்மை பண்ணும். குதூகலமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. நமக்கு ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், மகிழ்ச்சியும் நல்லா இருக்கும், என்ஜாய்மெண்ட்டுக்கும் சிறப்பாக இருக்கும். ஜனவரி 10ஆம் தேதி சனிக்கிழமை இதே அஸ்த நட்சத்திரம் நமக்கு மதியம் 3:39 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு செவ்வாயினுடைய சித்திரை நட்சத்திரம் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது மிக மிக சிறப்பு. மறுபடியும் இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரக பலன் செயற்கை பலனாக நமக்கு கிடைக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், காவல்துறையில் இருக்கவங்க மற்றும் பல் மருத்துவத்துறையில் இருக்கவங்க மற்றும் ஹைவேஸ் மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறவங்க, அனைத்து விதமான தொழிற்சாலை கருவிகள் கொண்டு வேலை செய்வது, இது எல்லாத்துக்குமே மிக மிக சிறப்பை தரும். ஈவன் அது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழிலையும் மிக மிக நன்மைகளை தரும். 4ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த 10 நாட்கள்ல மிக மிக வலிமையாக இருக்கு. அதனால ஒரு திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு 12ல் ராகு இருக்கிறதுனால அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. மற்ற நாட்கள்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்ல பலமான ஒரு அமைப்பை கொடுக்கிறது. சனி நட்சத்திரம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரம் வரும்போது மட்டும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு சுமாரா இருக்கும், மற்றபடி கெடுக்காது. 10ல் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. உற்பத்தி சார்ந்த விஷயங்கள், ட்ரேடிங் பண்றது மற்றும் அனைத்து விதமான ஒரு வளர்ச்சிகளுக்கும் மிக மிக சாதகம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.